ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னிக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 13ல் இருக்கும். எல்லோரும் கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இன்றைக்கி முளைக்கட்டிய பச்சை பயிறு தாங்க எடுத்திருக்கேன். எவ்வளோ நல்ல முளைக்கட்டி வந்திருக்கு பாருங்கள். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கீரைலாம் வடிகட்டுவோம்ல, அந்த மாதிரி வடிகட்டி தட்டில் கூட இந்த மாதிரி வச்சுட்டு அதை நல்ல மூடி போட்டோ இல்லை ஒரு துணி போட்டோ மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சோக்காகி அழகாக இந்த மாதிரி முளைக்கட்டி வந்திருக்குங்க. எவ்வளோ நீட்டாக எவ்வளோ பெருசாக முளைக்கட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா? நார்மலாக நீங்கள் பெரிய வடிகட்டிலாம் இருக்கும்ல, ஜல்லடை வடிகட்டி, நம்ம தேங்காய் பால்லாம் வடிகட்டுவோம்ல, அந்த வடிகட்டியில் வச்சுட்டு மேலே ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு நனைச்ச துணியோ போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு மறுநாள் காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி சூப்பராக முளைக்கட்டி இருக்கும். அதை குக்கர்லாம் வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க. அதில் உள்ள சத்து எல்லாமே போயிடும். அதனால் இந்த மாதிரி இட்லி தட்டில் விட்டு வேக வைங்க. அதில் சத்துக்கள் அப்படியே இருக்கும். உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா தண்ணியில் உப்பை கரைச்சிக்கிட்டு லைட்டாக தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. நான் அம்மாவுக்கு இன்றைக்கி சுகருக்கு கொடுக்கறதுனால இதில் உப்பு போடலை. நான் எனக்கு சாப்பிடும்போது லைட்டாக அந்த பவுட்ரு உப்பு போட்டுப்பேன். ஏன்னா பயிறு வகைகளுக்கெல்லாம் அம்மா கொஞ்சம் பத்திய மாதிரி தான் சாப்பிடுவாங்க, அதாவது உப்பு போடாமல் அந்த மாதிரி. அதனால தான் நான் உப்பு போடாமல் வச்சுருக்கேன். நீங்கள் தட்டில் அதாவது குக்கரில் வேக வைக்கிறதுனா தண்ணியோட தனியாக உப்பு போட்டு வேக வைப்போம். இந்த மாதிரி தட்டில் வேக வைக்கிறதுக்கு உப்பு தண்ணியை கரைச்சிக்கிட்டு தெளிச்சு விட்டிங்கன்னா உப்பு நல்லா சாந்துடும். அந்த பக்கம் அதை வேக வச்சுட்டு மார்னிங் டீடாக்ஸ் வாட்டருக்கு இன்றைக்கி ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம், மல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. மறுநாள் காலையில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிச்சுப்பேன். அம்மாவுக்கும் சுகருக்கு இதை தான் கொடுத்துட்ருக்கேன். மாமா நான் 3 பேருமே இதை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால் நல்லா குறையும், ஃபேட் நல்லா லாஸ் ஆகும், கண்டிப்பாக வெயிட் லாஸும் ஆகுங்க. அதை குடிச்சிட்டு அதுக்கு இந்த பக்கம் வந்தோன்னா நல்ல பயிர் வெந்துருச்சு பாருங்கள். முளைக்கட்டினது எதுவுமே கரைஞ்சி ஓடாது. இதே நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்க அப்படின்னா முளைக்கட்டினது மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு அப்படியே கரைஞ்சி கசகசன்னு ஆகிடும். அதை சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. அதில் எல்லா சத்துமே தண்ணியிலேயே போயிடும். இந்த மாதிரி நம்ம இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சோம் அப்படின்னா சத்துக்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இது அப்படியே நீங்கள் கடுகுளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு தேங்காய் பூ, வெல்லம் சேர்த்தும் கொடுக்கலாம். நான் இன்னைக்கு நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கேரட்டு கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா டேஸ்ட்டுக்காக இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக எலும்புச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு அப்படியே கிளறி விட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். ஆனால் என் பசங்க தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வெங்காயம், இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம்ல, அதனால தொட்டு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வெல்லம், தேங்காய் பூவெல்லாம் திருவி போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட், இனிப்பு டேஸ்ட் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரி சாப்பிட்டுப்பாங்க. குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி பச்சையாக பழக்கணும், இனிப்பு சேர்க்காம பழக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவோம், ஒரு கையாக பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா இன்னைக்கு ஆளுக்கு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி கண்டிஷன் போட்டு கொடுத்தாங்க. வேற வழியே இல்லாமல் வாயு மூக்கெல்லாம் எங்கிட்டோ போய் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. நாங்கள் 3 பேருக்குங்கிறதுனால குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஆனால் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இதுக்குமே நான் எப்போதும் போல் திட்டு தாங்க வாங்கினேன். எதுக்கு இவ்வளோ போட்டிருக்க, கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஒன்று, அந்த பயிரை மட்டும் நான் தனியாக வச்சுட்டு வெங்காயத்தை கலந்துருக்கலாம். எல்லாத்துலேயும் சேர்த்து வெங்காயத்தை கலந்துட்டேன் அப்படிங்கிறதுனால இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் நல்லா இருக்காது. அதோட மீதம் ஒரு நல்ல ஒரு குட்டி பவுல் அளவுக்கு இருந்தது. அதை அப்படியே பெரியம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டு பெரியம்மா சாப்பிட்டுக்கிட்டாங்க. அது அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி காலையில் எதுவுமே வேஸ்ட் ஆகலை. பிரேக்ஃபாஸ்ட் ஓகே, ஃபில்லிங் ஆகிடுச்சு. இதுவே இந்த பயிறு சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் பசி கட்டுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலையில், தட்டைப்பயிரில், இந்த மாதிரி பச்சை பயிரில், இந்த மாதிரி பயிர் ஐட்டங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் முளைக்கட்டி வேக வச்சு சாப்பிட்றதுல ஒரு சத்துக்கள் இருக்குது. இன்றைக்கி மாமா காலையிலேயே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால பிரியாணி தான் பண்ண போகிறேன். நான் இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அரைஞ்சிட்டு இருக்கும்போது அம்மாவும் பாப்பாவும் சேர்ந்து அந்த பக்கம் பூண்டெல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே இந்த பக்கம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே அவங்க கொண்டுட்டு வந்த மீன், நண்டு இதெல்லாம் தானே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நம்ம எடுத்து அவங்களுக்கு எதுவுமே சமைச்சு போடலை. அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரியாணி இதுங்கெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். சரி, நம்ம கிட்ட வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா பிள்ளாக சாப்பிட்டுப்பாங்க. அதனால் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி வாங்காமல் சீரக சம்பாவில் தான் பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. தனியாக பிரியாணிக்குன்னு அந்த எலும்பு, கொழுப்பு எல்லாமே சேர்த்து தனியாக கறி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம்
வந்து இன்றைக்கி வறுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால கிரேவி பண்ணிடலாம். ஏன்னா வறுத்தா நான் சாப்பிட முடியாதுல்ல, அதனால் கிரேவி பண்ணிடலான்னு வெங்காயம் தக்காளி போட்டு வறுக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் செம்பில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம அந்த இது குடிச்சோல்ல, டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சோல்ல, அதில் பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது. அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு அதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பக்கம் குடிச்சுப்பேங்க. இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நெய் வந்து நான் எப்போதுமே நம்ம பால்கார்கிட்ட வாங்கி வச்சுப்பேன். பாக்கெட் நெய்யோ டப்பா நெய்யோ வாங்க மாட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பசு நெய் வந்து நம்ம பால்கார்கிட்ட சொல்லி வச்சுட்டோன்னா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் பசு நெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இது மட்டும்தான் நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரீஃபைண்ட் ஆயிலு, சன்ஃப்ளவர் ஆயிலு இந்த மாதிரி எந்த ஒரு ஆயிலும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அதனால் கொஞ்சம் எண்ணெயோட தன்மைகளை வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறது மாதிரி பார்த்துப்போம். மேக்ஸிமம் வந்து நம்ம பக்கத்தில் உள்ள மரச்செக்கு எண்ணெயில் வாங்கி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. மரச்செக்கு இல்லைனாலுமே நம்ம செக்கில் ஆட்டின நார்மல் எண்ணெய் இருக்குல்ல, அந்த கடையில் போய் நான் டைரெக்டாக செக்கில் போய் வாங்கிட்டு வந்தோன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை உரிச்சிட்டேங்க, பூண்டு உரிக்க மறந்துட்டேன். 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்படியே கதை பேசிக்கிட்டே 2 பேரும் பூண்டு உரிச்சிட்டு இருந்தாங்க. வாங்க பாட்டியும் பேத்தியும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வேலை பார்க்குறியா தண்ணிக்கா? வேறு அடுத்த பொம்பளையா ஏதோ ஒரு பொம்பளை அதான் வளர்த்து ஒரு வீடுலாம் இருந்திருக்குன்னு இந்த ஆசைப்பட்டு கட்டிட்டாரு. ஒரு பயில 2 பயில இருக்காமட்டா அவ போடு போயிட்டா வேணாம்னுங்கண்ணே. யார சுந்தரையா? கதவு விட்டாலவே 2 பிள்ளை விட்டுவிட்டா. 2 பிள்ளை விட்டு 2 பயில தான் 2 பயில 2 பொண்ணு என்ன போயிட்டானாங்க. அந்த கிரடி இருக்கலாம், அந்த கிரடி வச்சு வளர்த்தால அந்த பிள்ளை அந்த பொம்பளைய அந்த குட்டிய அந்த கிரடி இருக்கலாம். அந்த கிரடி வீட்டில் தான் இருக்காளாம் அம்மா போய் தண்ணிக்கா சிரிக்குது கதையை கேட்டுட்டு. என்னடா எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வரீங்க 2 பேரும்? பிரளயமே ஆயிடுச்சா? ஹோம்ஒர்க் பண்றவனை போய் கூட்டிட்டு வரியா? வேர்த்து விறுவிறுத்து ஹோம்ஒர்க் பண்ற பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு படிக்கிற பிள்ளைய எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? நாளைக்கு அப்புறம் எப்படி அவன் இப்போ இது பண்ணுவான்? மேம் கிட்ட போய் திட்டு வாங்க மாட்டானா? ஒரு வெங்காயத்தை என்ன முழுசா போட்டிருக்கணும்? ஐயே இங்கே பாரு, ஆர்வ கோளாறு. போதும் போதும் உரிச்சது போதும் போதும்மா. தண்ணிக்கா குடுமா, எடுத்தம்மா மட்டை எடுத்தம்மா. இது இந்த பேனை இதை அள்ளிடணும். இது ஒரு இதை எடுத்தா பொழுதன்னைக்கு என் பிள்ளைங்க அம்மா 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 அம்மான்னு கத்திக்கிட்டே கிடக்குங்க. எதுக்கு கற்றுக்கன்னே தெரியாது. ஆனால் வாய்க்கு மூச்சுக்கு 300 தடவை அம்மா 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 அம்மான்னு கத்திக்கிட்டே கிடப்பான் நிக்கில். அதோட அவங்க பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுட்டு அப்படியே வந்தேன். நானும் எங்கள் அம்மாவும் அப்படி தாங்க. ஊரில் இருந்து அம்மா வந்துட்டாங்க அப்படின்னாலே சொந்த கதை, சோக கதை, ஊர் கதை, கதை எல்லா கதையும் உட்காந்து கதை விட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி எத்தனை பேர் அம்மா ஊரில் இருந்து வந்தாங்கன்னா அந்த அவங்க என்னாச்சு, இவங்க என்னாச்சு, இவங்க வீட்டில் என்னாச்சு, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பீங்களா? சொந்த பந்தத்தெல்லாம் விசாரிப்பீங்களா? அப்புறம் ஊர் கதையெல்லாம் கேட்பீங்களா அப்படிங்கிறது மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா பேசுகிறதுக்கு ஒன்றும் இருக்காது இல்லை. சொந்த பந்தத்தை பற்றியெல்லாம் விசாரிச்சுட்ருப்பேன். நான் ஊருக்கு போகிறது வந்து என்னைக்காவது ஒரு நாள் தாங்க ஊருக்கு போவேன். ஊருக்கு போகிறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அப்படியே போனாலுமே வந்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு போயிட்டு காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடுவேன். ஊரில் ஸ்டே பண்ணுறதெல்லாம் கிடையாது. அதனால தான் சொல்லியிருக்கேன்ல, ஊரில் ஸ்டே பண்ணுறது கிடையாதுங்கிறதுனால நல்லது பெல்லது மருமையனுக்கு வச்சு நல்லா கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால அம்மா ஊருக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி 4 கிலோ 5 கிலோ தேவிப்பட்டினம் கடற்கரையில் போயிட்டு டைரெக்டாக வந்து மீன், நண்டு, இறால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த வாரம் ஃபுல்லாக சாப்பிடுவோம். ஏன்னா அங்கே நம்ம தேவிப்பட்டினம் கடற்கரையில், தொண்டி கடற்கரையில், ராமேஸ்வரம் கடற்கரையில் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கிடைக்கும். நாங்கள் அந்த பக்கம் கடற்கரையில் அந்த உப்பு காற்றுல வாழ்ந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன், நண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து எனக்கு அதெல்லாம் கிடைக்காது. எப்போ பார்த்தாலும் சிக்கன், மட்டன், இல்லைன்னா ஆற்று மீன், நொந்து போன ஆற்று மீன் அந்த மாதிரி கிடைக்கும். கடல் மீன் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. அதுக்காக வந்துட்டு அம்மா ஊர்லேருந்து வரும்போதெல்லாம் இந்த மாதிரி வாங்கி
வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் அம்மா கூட சேர்ந்து கதை பேசுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நானும் என் பொண்ணும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, சாரி நானும் எங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா என் பொண்ணு இப்படியே வாய் பார்க்கும், எந்திரிச்சு ஓடுறி அப்படின்னு சொல்கிறது. அதனால ஏதாவது பார்த்து தான் பேசுவோம். இன்றைக்கி வந்து ஏதோ 2 பசங்களாம்மா, 2 பசங்களை விட்டுவிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு புருஷனையும் விட்டுட்டு பிள்ளையும் விட்டுட்டு யார் கூடயோ ஓடி போயிடுச்சாமா. இதெல்லாம் பாவம் இல்லையா? ஐயோ, நிறைய வந்து இந்த மாதிரி கூத்துகள்லாம் நடக்குதுங்க. என்ன பண்ணுறது? அப்படி என்ன புருஷனையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு அப்படி என்ன கேட்குதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல, என்ன சொல்கிறது. சரி, ஓகே, அடுத்தவங்க பஞ்சாயத்தெல்லாம் நமக்கு வேண்டாம். இருந்தாலும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. அந்த பையன், அம்மா சொல்லிட்டு இருந்த பையன் ரொம்ப நல்ல பையன், சுந்தரன்னு சொல்லிட்டு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அவங்க வீட்டில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே, எப்படி தான் குழந்தைங்கள விட்டுட்டெல்லாம் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு மனசு வருதோ தெரியல. இந்த பக்கம் ஓரளவுக்கு பிரியாணிக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. குக்கருக்கு விசில் போட்டாச்சு. நான் வந்து சொன்னேன்ல இன்றைக்கி இது பண்ண வேண்டாம், வறுவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால வெங்காயம் தக்காளி போட்டு கிரேவி பண்ணிடலாம். ஏன்னா வறுவல்னால் கொஞ்சம் ஆயில் அதிகமாக வர்றது மாதிரி இருக்கும், ஃப்ரை பண்ணுற ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாது இல்லையா? அதனால் இன்றைக்கி வந்து கிரேவி பண்ணிடலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். மாமா வந்து இன்றைக்கி ஒரு ஷோரூம்னு சொல்கிறேன், கார்ட்டூன் சேனலுக்கு ஷோரூம் ஓப்பனிங்னு பேசி பேசி எனக்கு வந்துட்டு இப்போ ஷோரூம்னு வருது. அவங்க மாமாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சிக்கனு, அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல், கவாப்புன்னு வடிவேல் சொல்கிறது மாதிரி அந்த மாதிரி கடைகள் வந்து இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கடை ஓப்பனிங்காக மாமா போயிருக்காரு. இல்லைன்னா இன்றைக்கி வந்துட்டு வந்து கொஞ்சம் ஏதாவது கிச்சனில் அலப்பறை பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்ககிட்டலாம் கொஞ்சம் பேசணும்லாம் சொன்னார். அப்படி என்ன பேச போகிறாருன்னு தெரில. நிறைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வாங்க, நானே பேசிகிட்டு இருக்கேன், வீடியோக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் காலையிலே கிளம்பி போயிட்டாங்க. சரி ஓகே, நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பக்கம் எல்லா வேலையும் வந்து அடுப்பில் முடிஞ்சிருச்சு. அடுப்பில் முடிஞ்சாலும் அங்கங்கே கிடக்கிற பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் எப்போதுமே கையோட அந்த பக்கம் அடுப்பு வேலை முடிஞ்சிருச்சுன்னா இந்த பக்கம் அள்ளி அப்படியே சிங்குக்குள்ளே போட்டுருவேன். ஏன்னா டக்குன்னு நான் அடுப்பை தொடச்சி விட்டுருவேங்க. எங்கள் அம்மா கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க, சரி இந்த வேலையை தான் முடிச்சுட்டு தான் தொடையண்டி, அடுப்புக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும்போதே இடையில கையை விட்டு போட்டு தொடச்சிக்கிட்டு கிடக்க, கை சுட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சுங்க. அடுப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுவேன்னா இடையிலலாம் கையை விட்டு சுற்றி தொடச்சி எடுத்துருவேன். ஏன்னா நமக்கு தானே வேலை அதிகமாகிடும். அங்கங்கே ஏதாவது வடிஞ்சு கொஞ்சம் இது பண்ணி அப்படி இப்படி கிடக்குமா, நம்மளுக்கு வேலை இழுத்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் சேர்த்து வச்சு சுத்தம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் கையோடு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே துணியை உள்ளே விட்டு தொடச்சிக்கிட்டு ஈரத்துணியை நனைச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் அடுப்பை நீட்டாக வச்சுக்கிட்டோன்னா அடுத்த வேலை நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கையோடு சமையல் முடிச்ச உடனே அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அது இதுன்னு கட் பண்ணது கொண்டது எல்லாத்தையும் அள்ளி போட்டு அதை நீட்டாக ஒழுங்கு பண்ணி அதை எடுத்து குப்பைவாளியில் போட்டுட்டு நீட்டாக வந்து சுத்தம் பண்ணிடுவேன். சுத்தம் பண்ணும்போது தான் அதில் 2 பச்சை மிளகா சிக்கியிருக்கு. ஐயோ, பச்சை மிளகாயே சும்மா 5-6 பச்சை மிளகா 5 ரூபா 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நம்ம இதோட சேர்த்து குட்டுறோம்னு சொல்லிட்டு அதோட பச்சை மிளகாய் எடுத்து அதை கழுவி தனியாக ஒதுக்கி வச்சுட்டு இதையெல்லாம் எடுத்து குப்பைவாளியில் போட்டுட்டு அதோட அடுப்பை நீட் பண்ணிடுவேங்க. ஏன்னு கேளுங்களேன், நான் வந்து அடுத்து கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோ எடுக்க போகணும். அப்புறம் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்புறம் பசங்களுக்கு ஏதாவது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு திரும்ப நம்ம அடுப்படிக்கு வரணும். அதுக்கு நம்ம இந்த கசமுசான்னு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நமக்கு அடுப்பில் வேலை செய்யணும்னா நம்மளால் முடியுமா? அடுப்பு நீட்டாக இருந்தால் தான் கொஞ்சமாவது அடுத்த வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் நம்ம கையோட வேலைகளை முடிச்சிட்டோன்னு வைங்களேன், அடுத்த வேலை பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக போயிடும், நம்மளுக்கு இந்த மாதிரியான டென்ஷன்களும் இருக்காது. மாமா வந்துட்டாரு அப்படின்னா ஜிகர்தண்டா. ஆமாம், ஜிகர்தண்டா நான் தான் குடிக்கக்கூடாது. அதில் கடை ஓப்பனிங் போயிட்டு இதுதான் மிச்சமா? வாங்கிட்டு வந்தீங்களா அவங்க கொடுத்தாங்களா? பீஸா கடையில் பீஸா தானே கொடுக்கணும். என்னது? இல்லை புரியல. சமைச்சு டயர்ட் ஆயிடுச்சா? பிரியாணி ரெடி. மீன் வறுக்கவா? பிரியாணிக்கு மீன் நல்லா இருக்குமா? நாளைக்கு வச்சுக்கலாமா? ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருட்டா? அதான் கேட்க. நீங்கள் அது சரி. இது என்ன இத்தனை ஜிகர்தண்டா? ஓகே, நான் குடிக்கலாமா? 2 குடிப்பீங்களா? எனக்கு இளநீ வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. ஒருத்தவங்க கேட்குறாங்க
ஆஹா, இளநீ குடித்தா வெயிட்டு குறையுமா அப்படின்னு கேட்குறாங்க கமெண்டில். என்னவோ சொல்லி கேட்டிருந்தாங்க, அது எனக்கு கரெக்டாக தெரில. தேங்காய் சாப்பிடக்கூடாது, ஆனால் இளநீ குடிக்கலாமா? தேங்காய் பச்சையாக சாப்பிடக்கூடாதுன்றீங்க, ஆனால் இளநீ குடிக்கலாமா? சம்திங் ஏதோ ஒன்று மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு உங்களோட கருத்து? இளநீ உடம்புக்கு நல்லது தானே. இளநீல கொலஸ்ட்ரால் கிடையாதா? இளநீல கொலஸ்ட்ரால் கிடையாதா? இல்லை இல்லை. ஆ, மெக்னீஷியமா? எதையாவது அடிச்சு விடுறீங்களா? மெக்னீஷியம், கால்சியம். அதை வந்து ஏன் நம்ம குடிக்கிறோம்? இளநீ நீங்கள் இந்த தேங்காய் பச்சையாக சாப்பிடக்கூடாதுன்றீங்க, இளநீ சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. தேங்காய் வந்து ஃபேட்டு, அதனால தேங்காய் வந்து சாப்பிடக்கூடாது. இளநீ வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்தில் ஒரு நாள் தாராளமாக எடுத்துக்கலாம். அது வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கும். ஓகேவா? ஏம்மா சைலண்ட்டாக உனக்கு ஜிகர்தண்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா கமெண்டில்? நான் குடிப்பேனா குடிக்க மாட்டேன். நாங்கள் ஐ ஆம் ஸ்ட்ரிக்ட்லி டயட். ஆனால் ஏமாந்து போயிடுவானோன்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்காண்டி. ஆனால் அந்த மனுஷனே குடிச்சிருவார். இல்லைன்னா என் பிள்ளைங்க 2 ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மாவே சுகர் பேஷண்ட்டு, அதையே குடிக்கக்கூடாது தானே? 3 குடிக்கணுமாவ? அது சரி. யோ, என்ன பிள்ளைங்களுக்கு வைங்க, அவங்க பாட்டுக்கு எடுத்து குடிக்கிறாங்க. என்ன பீஸா கடை திறக்க போயிட்டு பீஸா கொண்டுட்டு வராமல் இருக்கீங்க? ஒன்றும் இல்லையாங்க? கொடுக்கல கொடுக்கல பாஸ். இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்போ ஏன் கொடுக்கல? என்ன இப்போ இட்லி கடை ஓப்பன் பண்ணால் இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம், பீஸா கடை ஓப்பன் பண்ணால் பீஸா சாப்பிடுங்கன்னு தானே சொல்லணும். பீஸா ஏன் தரல? இங்கே பாரு, தண்ணியை ஊற்றல, ஆனால் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. மிக்ஸி ஜாரை தான் அலசி ஊற்றுனேன். எனக்கு வந்து மாமா எப்போதுமே வீட்லேயே இருக்கணும், ஆனால் கை நிறைய சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தோண்டிகிட்டே இருக்கும். எப்படிப்பா 24 மணி நேரமும் புருஷன் கூடவே இருக்கணும், ஆனால் கை நிறைய சம்பாத்தியம் மட்டும் வரணுமா அப்படிங்கிறது மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். மாமா இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக போகும். அவர் ஏதாவது ஒன்று சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு ஏதாவது நக்கல் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். நீங்கள் என்னை மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, சரின்னு சொல்லிட்டு முட்டையும் வேக போட்டுட்டேன். மறுபடியும் அந்த மனுஷன் வந்துட்டார். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், அப்படியே இறக்கிடலாம். கேட்கணும். நல்லாத்தான் இருக்கு, நல்லாத்தான் இருக்கு. ஐயோ சூடா இருக்குல்ல? வந்துருச்சா? தயிர் பச்சடி, தயிர் பச்சடி ஆன் பண்ணிடுங்க. எங்களுக்கு ஆபத்து காத்திருக்கு. காத்திருக்கும், காத்திருக்காது. வாவ் அப்படி சொல்லுங்க. வாவ் உடஞ்சிருச்சுப்பா. அதை நல்லா தான் பண்ணேன், உடஞ்சிருச்சு. கிரேவி மேலே வச்சிருக்கேன், அதை வச்சு ஒரு சாப்பாடு இருக்குல்ல, உடஞ்சிருச்சுன்னு. எம்மாடி நல்லா தான் இருக்கு. அது சூட்டோட எடுக்கவும் அப்படி தெரிஞ்சிருக்கு. ஒழுங்கா சொல்லுங்க. வாவ் வாவ் இங்க சொல்லே வேணாப்பா. இப்படி போறப்ப தான் ருசிச்சு சமைச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாட்டு பறேங்கிற பேரில் தப்பாக படிக்கிட்டு இந்த பக்கம் சுட சுட பிரியாணி உண்மையிலேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் கூட எடுத்த உடனே ஐயோ குழஞ்சிருச்சு, இவ்வளோ தூரம் பண்ணி குழஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் மேலாகல அந்த சூட்டோடு இருக்கவும் அந்த மாதிரி இருந்திருக்கு. மற்றபடி பிரியாணி ஆசம், சூப்பர், வேறு லெவலில் இருந்துச்சு. சுட சுட நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரியாணி, அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் ஆனியன் ரைத்தா, முட்டை, இதெல்லாம் வச்சு இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு அடி பொலியாக சாப்பிட்டாச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலேயே பிரியாணி குலையலைங்க, நல்லா தான் இருந்துச்சு.
இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனாலுமே பிரியாணியாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடணுங்கிறதுக்காக இதை மட்டும் தாங்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கல. ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் சிக்கன் கிரேவி எடுத்து வச்சுக்கிட்டேன். மத்தியான சாப்பாடு இதோட முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5 மணியை போல் சுட சுட ஒரு டீயை குடிச்சிட்டு, அதுவும் சுகர் இல்லாமல் குடிச்சிட்டு இன்னைக்கு டின்னரை முடிச்சாச்சுங்க. இப்படி தான் இன்னைக்கு நாள் எங்களுக்கு போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் மாமாவி தன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிக் பாஸில் சொல்கிற மாதிரி சொல்லுமா, இன்று 13ஆம் நாள் சூப்பராக நிறைவடைந்து முடிந்ததுங்க. நாளை 14வது நாளுக்கான வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.